ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஏக்கரா 10 சென்ட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க பொள்ளாச்சியிலேருந்து 25 கிலோமீட்டருமே, ஆனமலையிலேருந்து 25 கிலோமீட்டர்லேயுமே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுங்கிங்கிற ஏரியாவில், கொடுங்கியம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வயசு ஆச்சுங்க. 15 வயசான நாட்டு மரம் வந்து 200 மரம், ஒரு 4 வயசான நாட்டு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 360 மரம், பாக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மரமும் உள்ள அடங்கி இருக்குதுங்க. மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்றை கண்ட மாதிரி இதே கணிச்சு நல்ல காப்பில் இருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. இந்த 5 வயசுடைய நாட்டு மரம் வந்து 200 மரம் இருக்குதுங்க. நல்ல முறையில் வந்து பராமரித்து வந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க. தேங்காய் பாருங்கள், ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 550 to 600 கிராம் வருங்க. எல்லாமே நாட்டு மரங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு களம் ஒன்று இருக்குது. இந்த களத்தை தான் வந்து தேங்காய் கொட்டி வச்சுக்கிறாங்க. பூமியோட வந்து கிழவோட்டு பங்கில் வந்து இந்த 200 மரம் பெரிய மரம் இருக்குதுங்க. அதாவது 5 வயசுடைய நாட்டு மரம் இருக்குதுங்க. மேகோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 360 மரம் வந்து ஒரு 4 வயசுடைய நாட்டு மரங்க. அதுவும் வந்து பாலை வந்து காய் வந்துருச்சுங்க. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த 4 வயசு மரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 மரம் வந்து பாக்கு மரம் போட்டிருக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துங்க ஒரு தனி கிணறுங்க, ஒரு போர்வெல்லுங்க, ஒரு 5 HP ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. அதுவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PAP வாய்க்கால் தண்ணி பாய்ங்க. எல்லாமே நாட்டு மரங்க. நல்லா காப்பு இருக்குது மரம் எல்லாமேங்க. எல்லா மரமும் ஒன்றை கண்ட மாதிரி இதே கண்டிஷனில் நல்லா காப்பு இருக்குதுங்க. இந்த மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு ஆச்சுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கிணறு ஒன்று வந்துடுங்க. இதுதான் அந்த கிணறுங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஓடிட்டு இருக்குதுங்க. ஒரே ஒரு போர்வெல் தாங்க. மொத்தம் 7 ஏக்கரா 10 சென்ட்டுக்கு வந்து ஒரு போர்வெல்லில் பாஞ்சிட்டு இருக்குதுங்க. அளவான மோட்டர் ரூம் ஒன்று இருக்குதுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க மெட்டல் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 அடி வருங்க. இதான் வந்து அந்த 4 வயசுடைய நாட்டு மரங்க. இதுக்குள்ளே தான் வந்து பாக்கு மரம் போட்டிருக்குறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடுங்க, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியத்தடங்க. மெட்டல் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 அடி வருங்க. வாக்கியத்தரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 to 300 அடி வருங்க. கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க உடுமலைப்பேட்டை டு ஆனமலை மெயின் ரோடு இருந்துங்க ஒரு 300 மீட்டர்லேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தம் வந்து மெயின் ரோடு வர்றதுக்கு 2 வழித்தடங்க. ஒன்று வந்து மெட்டல் ரோடுங்க, ஒன்று வந்து வாக்கியத்தடங்க. மெயின் ரோடு கரெக்டாக 300 to 350 மீட்டர்லேயே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஏக்கரா 10 சென்ட்டுங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஏக்கரா 10 சென்ட்டுங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க. கரெக்டாக ஆனமலையிலேருந்து வந்தீங்கன்னா 25 கிலோமீட்டருங்க. பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா 25 கிலோமீட்டருங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 14 கிலோமீட்டருங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் போனால் தங்கறதுக்கு வந்து அளவான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க. வேறு மூலையிலே வந்து ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குதுங்க. இது ஒட்டின மாதிரியே வந்து தெம்பரமாக வந்து PAP கிளை வைக்கால் போயிட்டுருக்குதுங்க. இந்த பூமிக்கு வந்து வாய்க்கால் தண்ணியும் பாய்ங்க. சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுதான் ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 அடி மெட்டல் ரோடு பேஸ் வருங்க. வாக்கியத்தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 அடி பக்கம் வருங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கும் மேற்கும் அமைஞ்சால் கார்னர் சைடுங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 7 ஏக்கரா 10 சென்ட்டுங்க.